தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை வாசகர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆழ்வினை அரங்கத்தில் இன்று ஒரு புதிய திறமையுடன், ஒரு புதிய திறமையாளருடன் நாம் வந்திருக்கிறோம். இன்றைய திறமையாளர் நீங்கள் எதிர்பார்க்கும்படி வயதில் இளைஞரோ அல்லது மூத்தவரோ இல்லை, குழந்தை சர்வேஷ். அவருடைய பாடலை நீங்கள் கேட்டிருக்கலாம். இப்படியெல்லாம் குழந்தை பாடுகிறதா என்று வியந்து வியந்து கேட்ட பாடல்கள் உண்டு. அவருடைய அம்மா வந்திருக்கிறார், அவரிடம் பேசுவோம். வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா, தம்பி பேரு சர்வேஷ், உங்க பேரு? என் பேர் வந்து சித்ராங்க சார். சொல்லுங்க, உங்க குடும்ப பின்னணி பத்தி சொல்லுங்க சார். எங்க ஊர் வந்து கிராமம் வந்து ராபுசம் சார். நாங்க இலுப்பூர்ல இருக்கோம் சார். சத்தமா சொல்லுங்க. இலுப்பூர்ல இருக்கோம் சார். எனக்கு பையன் வந்து சின்ன பையன்தான், ஒரே பையன்தான். அவனுக்கு வந்து சிறு வயதுல வந்து பார்வை இல்லை. ஒரே பையன் தானா உங்களுக்கு? ஒரே பையன்தான் சார். ஓ, இப்ப என்ன வயசாகுது? அவனுக்கு 7 வயசாகுங்க சார். அவருக்கு என்னென்ன உடல் குறைபாடுகள் இருக்கு? உடல் பிரச்சனை வந்து பார்வை மட்டும் இல்லை சார், மற்றபடி எல்லாமே நல்லா ஆக்டிவ்னா இருப்பான் சார். ஆக்டிவா இருப்பான். எதனால பார்வை போச்சு? பார்வை வந்து எங்களுக்கு வந்து 13 வருஷம் சென்று பிறந்த பையன் சார். அப்ப 6 மாசத்துல வந்து குழந்தை ஆபரேஷன் பண்ணி எடுத்தாச்சு. 6 மாசத்துல? 6 மாதத்துல குழந்தை ஆபரேஷன் பண்ணி எடுத்தேன் சார். வெயிட் ரொம்ப வந்து கம்மியா இருந்தான், 1/2 கிலோ தான் இருந்தான். 1/2 கிலோ இருந்தப்ப வந்து ரொம்ப அவங்களே வந்து குழந்தைய காப்பாத்துறது ரொம்ப கடினம் அப்படின்ட்டாங்க. அந்த எப்படின்னா ஆனா போனானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தான் அந்த ஸ்டேஜ்லயே. அது வளர்ச்சிகளும் கம்மியாவும் இருந்தது. அவங்க வந்து குழந்தைய காப்பாற்ற முடியாது அப்படின்னு சுச்சுவேஷன்ல, பரவாயில்ல என் குழந்தை எப்படியா இருந்தாலும் நான் பாத்துக்கின்னு சொல்லிட்டு தான் திருச்சியில வச்சு பார்த்து பையன் எனக்கு வந்து கிடைச்ச பொக்கிஷம் சார். எனக்கு எத்தனை மாசமா தம்பி ஹாஸ்பிடல்ல இருந்தான்? அவன் வந்து 4 மாசம் இருந்தான் சார். 4 மாசம் ஜிஹெச்ல இருந்தான் சார். 4 மாசம். அப்பா எப்படி என்ன வேலை பாக்குறாரு? நீங்க ஆமா சார், கூலி வேலை தான் சார். கார்பெண்டர் இருக்காங்க. எப்பயாவது ஒரு டைம் சொந்த வேலை வரும், இல்லைன்னா கூலி வேலை தான் சார். தினங்கர கூலி வேலை தான் சார் போயிட்டு இருக்காங்க. இதை இருக்க வச்சு பாத்துட்டு இருக்கோம். என் பையன் வந்து இப்படி இருக்கான கொஞ்சம் ஃபீல் பண்ண கிடையாது. ஆனா அவன் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் சார் எங்களுக்கு. இல்ல, அது உண்மைதாம்மா. உங்களுக்கு 13 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தை, ஆனா 6 மாசத்துல பிறந்துருச்சு. சரி, இந்த பார்வை இருக்காது, இந்த பையனுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்களா, இல்ல நீங்க கண்டுபிடிச்சீங்களா? எப்படி? அவ்வளவுதான் சார். அவன் அந்த கண் வளர்ச்சி வந்து இல்லை அப்படிங்கிற ஜிஹெச்ல இருந்து எங்களுக்கு எல்லாமே ஃபுல் செக்அப் பண்ணி வரையில பையனுக்கு வந்து அந்த விழித்திரை வந்து வளர்ச்சி இல்லை. இது வந்து கண் வளர்ச்சி நல்லா இருக்கு, விழித்திரை வளர்ச்சி இருக்கு, உள்ள வந்து நரம்பு வந்து கட்டாயிருக்கு. நீங்க வளர்ச்சி கம்மியா இருக்கனால பார்வை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. வேணா ஒரு ஆபரேஷன் பண்ணலாம், பண்ணா வந்து வாய்ப்பு வருமா வரங்கிறது பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லலாம் அப்படின்னா. ஆபரேஷன் பண்ணீங்களா? ஆபரேஷன் பண்ணியாச்சு சார். பண்ணி சரியா வரலாம் சார். எத்தனை வயசுல பண்ணீங்க ஆபரேஷன்? ஆபரேஷன் வந்து ஒரு வயசு ஆகட்டுமே பண்ணியாச்சு சார். ஒரு குழந்தை 13 வருஷம் போராடிதான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அது 6 மாசத்துல பிறந்துருச்சு. கண்டிப்பா ஏதோ ஒரு சிக்கல் இருந்தாலும் கூட 10 மாசத்துல சரியாயிருச்சு. அது கூட 10 மாசத்துல வந்துருச்சு உங்க கைக்கு. கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்தது உங்க மனநிலை? இன்னும் தெரியாது, முடியாது அப்படின்னு ரொம்ப எனக்கு மனசு உடஞ்சு போயிட்டேன் சார். இவ்வளவு வருஷம் சென்று கொடுத்து அது வந்து எனக்கு ரொம்ப வெயிட் கம்மியா இருந்தாலும் நம்ம காப்பாத்தி கொண்டு வந்துட்டா நம்ம பிள்ளையானா, இருந்தாலும் இவ்வளவு கண்ணு பார்வை இல்லைங்களே எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சு போய் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு சார். அப்புறம் சார் போக சார் வெளி உலகங்கள் போக சரி ரைட், நம்ம குழந்தை என்ன இருந்தாலும் அதான் இந்திய தாய்மார்களுடைய தனிச்சிறப்பு. இல்ல, அது எனக்கு வந்து புது சந்திப்பு சார். நான் வந்து இவ்வளவு நான் எதிர்பார்த்ததோட இது வந்து எனக்கு வந்து புது சந்திப்பு. அதை வந்து என்னால தாங்கிக் கொள்ள முடியல. அதுக்கு முன்னாடி நீங்க பார்வையற்றவர்கள் சந்திச்சிருக்கீங்களா? பார்வை இல்லாதவங்கள உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியோ அல்லது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி? பாத்திருக்கேன் சார், பாத்திருக்கேன். நான் அங்கேயே ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபேமிலி வந்து பாத்திருக்கேன். நல்ல ஃபேமிலி வந்துட்டு நான் இங்க டெஸ்ட்டுக்கு போயிருந்தப்ப அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து பாத்திருக்கேன்.
ம், ம், ம். அப்ப எனக்கு வந்து கொஞ்சம் இறக்கப்பட்டிருக்கேன். ஆனா வந்து இது மாதிரிலாம் வந்து இது பண்ணதில்ல. பாவம் சரி இப்படி லைஃப் அவங்க என்ஜாய் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு இது பண்ணியிருக்கேன். ஆனா நம்மளுக்குன்னு வரையில அந்த வலிகள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு சார் எனக்கு. இப்போ ஒரு சாதாரண குழந்தை வந்து முகம் பார்க்கும், அந்த ஒரு சந்தோஷம்லாம் தாய்க்கு உண்டு இல்லையா? உங்களுக்கு கண்டிப்பா சொல்லிட்டாங்க, சார். நான் இனிமே இனிமே வந்து பையன் வந்து பார்வை வரான்னு சொல்லிட்டாங்க. ஆமா என்ன சார். மாரி இருந்தான் அவன்? அதாவது வளர வளர, அதாவது ஒரு 1 வயசுல, 1 1/2 வயசுல, என்ன மாரி இருந்தான் பையன்? ஒரு சாதாரண ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து முகம் பார்த்து சிரிக்கும், தவழ்ந்து போகும், ஏதோ ஒரு தூரத்துல பார்த்துச்சுன்னா போய் கிளம்பி போகும், என்னவோ பண்ணும் இல்லையா? இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? என்ன பண்ணா? உங்களுக்கு எந்த மாரிலாம் அந்த சாதாரண குழந்தை பார்க்கறதுக்கும் இவனுக்கு என்ன வித்தியாசம் இருந்தது? அதான் சார் வந்து நார்மலா இருக்கிற குழந்தைங்க வந்து இவனுக்கு ஸ்டெப்பா வந்து பார்க்கையில வந்து எனக்கு எந்த இதுவுமே செய்ய ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் ம், பேச ஆரம்பிச்சான், விளையாடுவான். படுக்க போட்டுதான் படுத்து கைகளை உதறிட்டு விளையாடுவான். அடுத்த ஸ்டேஜ் வந்து மண்டி போட்டு போனா எங்கனாவது போய் இடிச்சுக்குவான் பண்ணுவான். 2வது வந்து பேச ஆரம்பிச்சா அம்மான்னு கூப்பிட தெரியாது. ம், நம்ம அது எப்படி பேசுறது என்னங்கிறது தெரியாது ஸ்டார்டிங்ல. அப்புறம் தான் கூப்பிட ஆரம்பிச்சா. ஒரு குழந்தைங்க முகத்தை பார்த்து கூப்பிடுவாங்க பண்ணுவாங்க. என்னோட வாய்ஸ வச்சுதான் கண்டுபிடிச்சு ஒவ்வொரு டைம் கூப்பிடுவான். ஒவ்வொன்னுக்கும் நான் ஏங்கினேன் சார். ஆனா என் பையன்ட்ட கண்டிப்பா, நம்ம கண்டிப்பா. நம்ம பையன் எப்படி நான் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது எப்படி எடுத்து வைப்பான், அவன் பார்வையில எப்படி எடுத்து வைப்பான், ஓ! நடப்பானா நடக்க மாட்டானா அப்படிங்கிற ஃபீலிங்லாம் எனக்கு நிறைய இருந்துச்சு சார். போக 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 என் பையனை நார்மலா எல்லா குழந்தைங்களும் மறுபடியும் ஸ்டெப்பா எல்லாமே கத்துக்க ஆரம்பிச்சான். ஆஹா, எனக்கு ஆ. அது ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப அளவில்லா சந்தோஷம் சார் என் பையன்கிட்ட இருந்து. இப்படி எதிர்பார்க்கல. ஓ! இப்படிலாம் இருக்குமா? அப்படிலாம் இருக்குமா? நம்ம ஏதோ ஒரு ஆமா சார். கஷ்டம்னு நெனைச்சோம். ஆனா பரவால்ல பையன் முன்னேறிட்டே ஆ, வந்தாங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சார். எங்களோட உறவுகள்லாம் வந்து கூட வேணாம், ஏன் இப்படி பையன் வச்சுட்டு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கூட ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ரொம்ப சொல்லிட்டு வந்தாங்க சார். ஓ வேணாம் அந்த உறவு. குழந்தை நீங்க இப்படி கஷ்டப்படுறதுக்கு பேசாம குப்பை தொட்டில போட்டுடலாமே அப்படின்னாங்க. என் குழந்தை ம். எப்படியா இருந்தாலும் என்னோட குழந்தை என் மடியில உயிரே போனாலும் என் மடியில போகணும், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் சார் நான் என் உறவுகளுக்கெல்லாம் ஒரு வெற்றியா நின்னு நான் என் குழந்தைய பார்த்துட்டு வரேன். இத அவங்க அப்பா எப்படி எடுத்துக்கிட்டாரு? இந்த மாரி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. என்ன இப்படி பிறந்திருக்கே அப்படின்னு எதுவும் இல்ல? இல்ல அவரு உறுதுணையா இருக்காரா? அவங்க வந்து நான் குழந்தைய பார்த்ததை விட அவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்ததும் சார். ஓ! ஆனா வந்து ஒரு 10 நாள் சென்று தான் சார் நான் குழந்தைய பார்த்தேன் நான். ம். எனக்கு ஐசியூஆர்ல முடியாம வந்து ஐசியூஆர்ல வச்சிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் குழந்தைய அவங்க பார்த்துட்டு என்னட்ட சொல்லவே இல்ல. குழந்தை தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இதுதான் குழந்தை இப்படிதான் இருக்கு. ஏன்னா குழந்தைங்கலாம் வெயிட் ஜாஸ்தியா பார்த்துட்டு இவனோட உருவங்களும் மாற்றமா இருந்தது. ம். ம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து என்னட்ட சொல்ல முடியாம நான் 2 உயிருமே கேரண்டி இல்லன்னு சொல்லி தான் ஆபரேஷன் பண்ணி எடுத்தது. ம். அதனால வந்து என்னட்ட சொல்லாம மறைச்சிருந்தது. இருந்தாலும் நான் குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கூட்டி போயிருந்தாங்க. ம். சிஸ்டர் கூட்டி போயிட்டு உள்ள நிக்க வச்சுட்டு சைன் பண்ண போயிட்டாங்க. 2 குழந்தையும் ஒரு இடத்துல இருந்தா குழந்தை வெயிட் எல்லாம் பாத்துட்டு இது நம்ம குழந்தையா இருக்காது, இந்த குழந்தை ரூபமே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நின்னுட்டு இருந்தேன். ம். அவங்க சொன்னாங்க இதுதான் உன் குழந்தை அப்படின்னு. எனக்கு மறுபடியும் மயக்கம் வந்துடுச்சு சார். ம். அப்படிங்கல அந்த உருவங்கள்லாம் வந்து கை கால் மட்டும்தான் இருக்கு. அந்த உருவம்லாம் வேற மாதிரி இருந்தது. ரொம்ப குட்டி உண்ட அரைக்கில தான் இருந்தான். ம். அப்படிங்கல என்னால பார்க்க சகிக்கல. ஆனா அவங்க பார்த்தாங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க, என்ன நினைச்சாங்கன்னு அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு மாறினதுக்கு அப்புறம் அவங்க மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு இத்தனை வருஷம் சென்று நம்ம குழந்தை இருந்தும் இவ்வளவு ஒரு வேதனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் வெளியில சொல்ல முடியாத இதுல இருந்தாங்க. ஆனா வர 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 எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பா இருக்காங்க சார் அவங்க. ம். நிச்சயமா. நான் வெளியில போக வர இருந்தாலும் என்னோட கஷ்டங்கள்ல பாதி கஷ்டங்கள் அவங்கதான் எடுத்துக்கிறாங்க. ம். உழைப்புல இருந்து என்னோட என்னோட ஒரு உதவிக்கும் சரி உழைப்புக்கும் சரி அவங்கதான் சார் ஃபுல்லாவே எனக்கு சப்போர்ட். நிச்சயமா, நிச்சயமா. ஆனா ஒரு பார்வையற்ற குழந்தை வந்திருக்கு, நம்ம கையில வந்துருச்சு, நம்ம பையனுக்கு பார்வை இல்ல. அப்படி அது வரைக்கும் நீங்க மத்தவங்கள சந்திச்சது, மத்தவங்கள எதிர்கொண்டதெல்லாம் வித்தியாசமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என் பையன் ஒருத்தன் பிறந்திருக்கான், ஆனா பார்வை இல்ல அப்படின்னு ஒரு விசேஷத்துக்கு போறதா இருக்கலாம், இல்ல ஒரு மொத்தமா கூடி இருக்கிற இடத்துல, அப்ப அவங்க பார்த்த பார்வை எப்படி இருந்தது? நீங்க அவங்கள எப்படி எதிர்கொள்ள முடிஞ்சுதா? எப்படி? அத கண்டிப்பா பத்தி சார். நிறைய சார் லைஃப்ல வந்து அதுக்கு முன்னாடி நான் லைஃப்ல 13 வருஷமா எதிர்பார்த்தது வேற லெவல்ல அது வேற. எதிர்பார்த்தேன். ஆமா, அது வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணி இது மாதிரி தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் வந்து வித்தியாசமான பார்வைகள் சில இடத்துல வந்து நிறைய பேரை வந்து நான் சந்திச்சிருக்கேன். மன ரீதியாவும்
ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார். ஏன்னா தம்பிய பாக்குற விதம் ஒரு மாதிரி பாப்பாங்க. அவங்க ம். கேட்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள். வார்த்தைகள் நல்லது இருக்கும், ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் உறுத்தலா இருக்கும். கண்டிப்பா. நிறைய இடத்துல நான் வந்து சரி அவங்களோட குணங்கள் அப்படி அப்படின்னு நான் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் இது ம். ஒதுங்கி போயிடுவேன் சார். நிச்சயம். ம். இந்த பாடுற திறமை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்ப கண்டுபிடிச்சீங்க? பாடுறது வந்து எனக்கு சாங்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சரி. நான் வந்து ரெகுலராவே வந்து சாங்ஸ் நான் கேட்டுட்டே இருப்பேன். நிச்சயம். அப்படிங்கல எனக்கு கேட்கல தம்பிக்கும் நான் எனக்கு வந்து பக்கத்துலயே நான் வச்சுட்டு போயிடுவேன். நான் பாட்டு கேட்க வச்சுட்டு நான் வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். அவனும் கேட்டுட்டு விளையாண்டுட்டே இருப்பான். மொபைல்ல. இல்ல ரேடியோல கேட்பான் சார். ரேடியோல. ரேடியோ சரி. எப்பவுமே ஓடிட்டு இருக்கும். ஆ, ஆ. அப்படிங்கல இவன் ஒரு 3.5 வயசு இருக்கு சார். 3.5 வயசுல சும்மா ஒரு ராகமா ஒரு மாதிரியா இது பண்ணான். அவன் பாடுறது பாட்டா என்னன்னா இந்த சின்ன குழந்தையில நம்ம பாட்டு இப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை கவனிக்கலாம் சார். அடுத்த டைம் வந்து அவன் ராகமாவே ஒரு மாதிரியா பாடினான். ஓ. அப்பதான் கண்டுபிடிச்சேன் இவன் தம்பி பாட்டு தான் பாடுறான் அப்படின்ட்டு எனக்கே ஸ்டன் ஆகி போச்சு. அப்போ ஒரு சில வார்த்தைகள் உச்சரிப்பு சரியா வரும், ஒரு சில வார்த்தைகள் உச்சரிப்பு சரியா வராது. சரி. அப்படிங்கல அந்த டி ராஜேந்தர் பாட்டு வந்து பாடினேன் அப்பவே. என்ன பாட்டு? அந்த மழலைகள் பாட்டுல வந்து பூ வாங்கி வந்த ஆ, சரி, நேரம் சரி. ஆ. அது வந்து அந்த ஸ்டார்டிங் வர மியூசிக்கே போட்டான் அவனே. என்னோட மீனாட்சி. ஆ. அந்த பாட்டு பாடணும் சார். அப்பவே எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்ட்டு அப்புறம் இந்த நம் தம் நம் சாங்ஸ் வந்து அவன் வந்து இடையில வந்து கேட்கல. அந்த வரிகள் அவனுக்கு எப்படி உணர்ந்தானா எனக்கு மெய் சிலிர்க்க வச்சுச்சு சார். அது அந்த வார்த்தைகள் வந்து நந்தனன் தான் இது காதல் ஓவியம். ஆமா சார். சங்கீத அந்த ஜாதி பாட்டு முல்லை. சங்கீத ஜாதி முல்லை அதுல ஆ, வந்து ஆ. பார்வை இன்றி பாவை இல்லை அந்த லைன் வந்தது காது ரெண்டையும் பொத்திட்டு கத்த ஆரம்பிச்சிருவான் சார். ஓ. அவன் ம். எப்படி உணர்ந்தா என்ன ஃபீல் பண்ணானே எனக்கு தெரியவும் தெரியாது. இந்த பாட்டை கேட்டுதான் அழுகுறான்னு எனக்கு தெரியாது. ம். எல்லா பாட்டும் வரும். அந்த பாட்டு ஒரு டைம் நல்லா கேட்டுட்டு இருந்தான், ஒரு டைம் அழுக ஆரம்பிச்சிட்டான். ம். எதுக்கு அழுகுறான்னு எனக்கு தெரியாம சரி ஏதோ கடிச்சிருச்சு என்ன பண்ண மறு போட்டு மறு டைம் இந்த பாட்டை நானும் கேட்டுட்டே இது ஒண்ணுல அந்த டைம் கரெக்டா அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் அவனை நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். இந்த பாட்டு கேட்டாலே அழுகுறான்ட்டு மறு திருப்பி ஃபார்வர்ட் பண்ணி போட்டேன். ம். அந்த லைன் வந்தா காதனே பொத்திட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். ம். இந்த பாட்டு இவன் வாயாலே பாட வைக்கணும்னு சொல்லிட்டு இவனை அடுத்தடுத்து கேட்க வச்சு அந்த சாங்ஸையும் பாட வச்சேன் சார். ஓ, அந்த பாட்டும் பாடுவார். ஆமா ரொம்ப சார். கடினமான பாட்டு இல்லையா அது? அவன் ஃபர்ஸ்ட் சங்கீத அவன் ஜாதி. கடினமான பாட்டெல்லாம் அவனுக்கு வந்து அசால்ட்டா பாடுவான் சார். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அசால்ட்டா பாடுவான் சார். ஆ. அவனுக்கு ஈஸியா அந்த அளவுக்கு சரளமா வருது சார். அந்த அப்படி பாடின முதல் பாட்டு என்ன பாட்டு பாடினா? இந்த பாட்டு தானா? சங்கீத ஜாதி மொழி தான் பாடினா சங்கீத உங்கள்ட்ட? ஜாதி சார். அவனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஜதிகள் கூடிய பாட்டு சங்கீத ஜாதி மேல தான் ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு சார் அவன் எடுத்ததுல. உங்கள்ட்ட பாடி காமிச்சான். ஆமா சார். ஆ, நாங்க ஆ. வெளியில உட்காந்துட்டு பக்கத்துட்டு பொண்ணும் சரி நாங்க உட்காந்து அவனோட பாட்டை வந்து வெளிப்படுத்தணும் என்ன திறமைன்னு சொல்லிட்டு அவனுக்கு பேச்சு கொடுக்கறதுக்காக அது பண்ணையில இந்த பாட்டுகள்லாம் பாடுவான். ஓ, பாட்டுக்கெல்லாம் பாட ஆரம்பிச்சான். இந்த பாட்டு பாடுவான். இவன் பாட்டை பாட வைக்கிறதுக்கு நீங்க நிறைய முயற்சி எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதாவது அவனுக்கு கரோக்கி போட்டு விடுறது, மைக் ஆமா வைக்கிறது, எங்க இருந்தாலும் கூட்டு போறது, இதெல்லாம் அப்பெல்லாம் என்னென்ன செய்றீங்க அவனோட பாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக? கண்டிப்பா சார். அவனுக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்தும் வந்து வீட்டுல இருக்கும் சார். அவனுக்கு ரேடியோ சம்பந்தப்பட்டதுல இருந்து மைக்ல இருந்து அவனோட ஒரு சாங்ஸ் தேவைன்னா இந்த இது இப்படிதான் போகணும், இந்த பாட்டு இப்படிதான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவனுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். ஒரு பாட்டு ரெடி பண்ணணும்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு போனு, கரோக்கி போறதுக்கு ஒரு போன் வச்சிருப்பேன் சார். ஓ, 2 அப்படியே போன்.
ஆமா சார். செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே மைக் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவனே கேட்பான், அம்மா இந்த பாட்டு பாடுறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பாட்டு நான் ட்ரைனிங்கே கொடுக்க மாட்டேன் சார். அவனே கேட்டு கேட்டு ஆமா சார். கேட்டு. இந்த பாட்டு இப்ப இந்த பாட்டு பாட போறான்னா இந்த பாட்டுக்கு நீ முன்னாடி இந்த பாட்டை பாடி கத்துக்கோ அப்படிங்கிறது இன்னொரு நான் ட்ரைனிங் கொடுத்ததில்ல. அவன் கேட்டதை வச்சு எவ்வளவு தூரம் நீ உன்னால பாட முடியுமோ பாடுப்பா அப்படிங்கிறது சார். பாடிடுவான். பாடிட்டு பாதி வரையும் போறான்னு பார்த்தா ஃபுல் சாங்ஸுமே பாடிடுவான் சார். சர்வேஷ் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன், ஒரே ஒரு பாட்டு சின்னதா அழகா குட்டியா. நினைத்தது யாரோ நீராடே, நினைவுனை பாட நான் தானே. நினைத்தது யாரோ நீராடே, நினைவுனை பாட நான் தானே. நீதானே என் கோவில் உண்டோகம், என்னாவில் ஊர்வலம் பூந்தேயில். நினைத்தது யாரோ நீராடே, நினைவுனை பாட நான் தானே. அருமை அருமை. வெரி குட். சாப்பிட்டீங்களா? அருமையா பாடுறீங்களே, கமகம் அணுக்கம் எல்லாம் வருதே. இது எப்ப இருந்து அந்த மாதிரி பாடல்களை வந்து கேட்க, எந்த வயசுல இருந்து நீங்க அந்த பயிற்சிகளை ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க? அதாவது பாட்டு போட்டு விடுறது, கரோக்கி போட்டு விடுறது, அதெல்லாம் நல்லா பாடலாம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க சார்? ஃபர்ஸ்ட் வந்து கரோக்கி இல்லாம நார்மலா வீட்டுல பாட்டு பாட வச்சேன் சார். சரி. நார்மலா பாடினான். அதுக்கப்புறம் தான் வந்து சும்மா ஒரு சின்ன மைக் ஒன்று ரேடியோவில் சப்போர்ட் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து பாடினான். இருந்தாலும் அதுல கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால காஸ்ட்லியானது வாங்கி வச்சேன் சார். அப்புறம் இதை யூடியூப் சேனல்ல ஒருத்தவங்க போட்டதை வச்சுட்டு மேம் ஒருத்தவங்க மியூசிக் கிளாஸ் வந்து இப்போ ஒரு மாசமா தம்பிக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க சார். ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா சார். கர்நாடிக் வந்து கர்நாடிக் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க சார். இப்ப தம்பி வந்து பிளைண்ட் ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிறாரா? படிச்சிட்டு இருக்காங்க சார். எத்தனாவது படிக்கிறாரு? 3rd ஸ்டாண்டர்ட் போறோம் சார். படிச்சிட்டு இருக்காங்க. 3வது படிச்சிட்டு இருக்காரு. ஆமா புதுக்கோட்டை பிளைண்ட் ஸ்கூல்ல இல்லையா? புதுக்கோட்டை பிளைண்ட் ஸ்கூல்ல சார். இது எப்படிமா உங்களுக்கு தெரியும்? ஒரு பார்வையற்ற பள்ளியில போய் படிக்க வைக்கணும்ன்றது உங்களுக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சது? சார் எனக்கு வந்து நான் இங்க நார்மலா வீட்டுக்குள்ளதான் சார் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு ஸ்கூல் இருந்தேன் சார். அங்க போயிட்டு தம்பிய கொண்டு சேர்ந்த நேரம் இருக்க மர திருப்பி கூட்டிட்டு வருது. இழுப்பூர் பக்கத்துலயே ஹை ஸ்கூல்ல ஒரு சின்ன மீடியமான ஸ்கூல் வந்து நடத்திட்டு இருந்தாங்க சார். அது உள்ள ஹை ஸ்கூல் உள்ள ஒரு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வச்சிருந்தாங்க சார். பார்வையற்ற குழந்தைங்களுக்கு வச்சிருந்தாங்க சார். அங்க ஸ்கூலுக்கு கூட்டி போயிட்டு தம்பியை கூட்டிட்டு வந்தேன் சார். அது வந்து நார்மலா பிசியோதெரப்பி இது மாதிரி உள்ள ஸ்கூல் சார். பையனுக்கு ஒரு 4 வயசு வரையும் தம்பிக்கு அது யூஸா இருந்துச்சு சார். 4 வயசுக்கு மேல 5 வயசுக்கு படிப்பை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு இடமும் பார்த்தேன் சார். நம்மளுக்கு லாங்ல இருக்கு அப்படிங்கிற திருச்சி இது மாதிரி வேற சென்னை இது மாதிரி தான் பார்த்தாங்க. அப்புறம் பக்கத்துல வந்து சொன்னாங்க சார், புதுக்கோட்டையில ஒரு ஸ்கூல் இருக்கு, நீங்க அங்க சேருங்க, பையன் நல்லா இருப்பாங்க சார். புதுக்கோட்டையில அதுக்கப்புறம் சாரை போய் பார்த்து புதுக்கோட்டையில இப்போ சேர்த்து இப்போ 3வது படிச்சிட்டு இருக்கேன் சார். நல்லா இருக்கும் சார். ஸ்கூல் பரவாயில்ல, நல்லா இருக்கும் சார். இப்போ நல்லா. அதுக்கப்புறம் ஆனா நீங்க இந்த பாட்டு முயற்சி எல்லாம் விடல?
இல்ல சார், நான் அது ஸ்கூல் தனியா இருந்தாலும் வீட்டுக்கு வர்ற நேரம் நான் வீட்டுல ட்ரைனிங் கொடுப்பேன் சார். ஸ்கூல்ல வந்து படிப்பு சம்பந்தப்பட்டது இருந்தாலும் வீட்டுக்கு வர்றப்ப அவனுக்கு எப்ப டைமிங் இருக்கோ அவனுக்கு நான் வந்து பாட்டு நான் கிளாஸ் இங்க வீட்டுல என்ன எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் சார். வேறு என்னமா உங்களுக்கு கஷ்டங்கள்? அதாவது அந்த பையனை வச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பார்வையுள்ள பையன்னா அம்மா எப்படி போறாங்க வர்றாங்க, அப்பா எப்படி சட்டை போடுறாரு, அம்மா எப்படி தலை, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இவருக்கு வந்து பார்வை இல்லை அப்படிங்கிறப்போ வேறு என்னென்ன உங்களுக்கு சிறப்பா செய்ய வேண்டியிருக்கு? அவருக்கு சிறப்பு கவனம் எந்தெந்த விஷயங்கள் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு? என் பையனுக்கு மத்த குழந்தைங்க மாதிரி அவனும் வந்து அவனாவே எடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். அவனாவே வந்து ஒரு சப்போஸ் எடுத்து நிதானமா தலை சீவிக்கிறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது, அவனா குளிச்சுக்கணும். அதெல்லாம் ஒரு சிலது அவன் சாப்பிடுற பொருள்கள் அவனா எடுத்து சாப்பிடுறதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கணும் சார். அதுல வந்து ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. உண்டு விடுதியில விட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். இன்னொன்னு சொல்ல போனா தம்பி வந்து ஒரு குறிப்பிட்ட இதுகளே பிறந்துட்டதுனால அந்த வளர்ச்சிகள் கொஞ்சம் வயது போக்குல காலப்போக்குல கண்டிப்பா வந்துடும். அது உங்களோட முயற்சியும் சிறப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்துடும். அதுல எந்த கஷ்டம் கிடையாது. இப்போ அடுத்து இப்ப சர்வீஸ் வந்து ஒரு கர்நாடிக் கத்துட்டு இருக்காரு. அடுத்து வந்து நல்லாவும் பாடுறாரு. நிறைய மேடைகள் கூட இப்ப கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். கிராம விழால கூட பாடினதா ஒரு வீடியோ பார்த்தேன். ஆமாங்க சார். அங்க நம்ம ஊரு இருந்திரப்பட்டி கிராமத்துல வந்து கோயில்ல பாடினோம் சார். நிச்சயமா நிச்சயமா. கலைராஜ்ங்கிற பையனோட வந்து ஸ்டேஜ்ல ஏறி பாடினா சார். நிச்சயமா. அப்ப இந்த பையனை அடுத்து என்ன செய்யலாம்னு நீங்க யோசிக்கிறீங்க? அடுத்து எப்படி எல்லாம் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா சார். இது என் பையன் வந்து இப்படி இருந்தாலும் நான் ஒரு பார்வையற்ற பையனா நான் எதிர்பார்க்கல. அடுத்தவர்களுக்கும் வந்து இது மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணமே இல்லாத அளவுக்கு என் பையனை நான் கொண்டு போகணும் சார். அடுத்தவர்களுக்கு பார்வையின்மையால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழ்க்கை முடிஞ்சு போயிடல அப்படிங்கிற அளவுக்கு பையனை ஒரு மோட்டிவேஷனா வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா சார். எங்களோட உறவுகள் வந்து சில இடத்துல என்னைய கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தவங்களுக்கு முன்னாடி என் பையனை ஒரு லெவலுக்கு நான் கொண்டு போய் நிப்பாட்டுவேன் சார். நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா இது நடக்கும். படிப்புலையும் சரி இசையிலையும் சரி கண்டிப்பா ஒரு லெவலுக்கு என் பையனை கொண்டு போவேன் சார். அவருக்கு இசையில ஒரு இயல்பான ஞானம் இருக்கு. கண்டிப்பா நிறைய கேள்வி ஞானத்து மூலமா கேட்டிருந்தா கூட நிறைய பாடுறாரு. அதுவும் சரியான மிகச்சரியான துல்லியமான அணுக்கங்கள் கமக்கங்களோட பாடுறாரு. இது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு வந்து நீங்க உறுதுணையா இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உறுதுணையா இருந்து நீங்க அவரை இந்த இசைத்துறையில வளர்த்து கொண்டு வாங்க. நிச்சயமா நல்ல எதிர்காலம் இருக்கு. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த குழந்தையை எப்படி வழிநடத்தலாம் என்ற போதுமான ஆலோசனை அந்த தாய்க்கு வழங்குங்கள். மேலும் இந்த காணொலியின் மூலம் இவருக்கு சிறப்பு பயிற்சி கொடுக்க விரும்புபவர்கள் இந்த குழந்தைக்கு வேறு என்னவெல்லாம் சிறப்பு பயிற்சி கொடுக்கலாம், இசைக்கருவிகளை மீட்டுவதற்கு என்ன செய்யலாம் என்று தங்களது ஆலோசனை வழங்க விரும்புபவர்கள் அந்த தாயை தொடர்பு கொள்ளலாம். மேலும் அந்த குழந்தையை பற்றி அறிய விரும்புவர்களும் அவருடைய தாயை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். உண்மையிலேயே நிகழ்த்தக்கூடிய குரலாக, மனதை புரட்டி போடுகிற குரலாக, இந்த சின்ன வயதிலேயே யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே கேள்வி ஞானத்தால் கேட்டு கேட்டு இப்படி ஒரு பல பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு அந்த தாயின் முயற்சியும் பாராட்டுக்குரியது, அந்த குழந்தையின் முயற்சியும் பாராட்டுக்குரியது. நிச்சயமா பையனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா. எங்க அழைப்பை ஏற்று எங்களுக்காக உங்க குழந்தையையும் நீங்களும் வந்து கலந்துக்கிட்டதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல எதிர்காலத்திற்கும் உங்களுடைய நல்ல நோக்கங்களுக்கும் உங்களுடைய நல்ல எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும், உங்க பையனுக்கு சிறப்பாக அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து தொடர்புல இருங்க. நன்றிமா. நன்றிகள் சார். சர்வேஷ் நல்லா பாடினீங்க, சூப்பரா பாடினீங்க. உங்க அம்மா சொல் பேச்சு கேட்டு நல்ல பையனா நல்லா பாடி மிகப்பெரிய ஆளா வரணும். சரியா? நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். கலங்காதே ராசா, காலம் வரட்டும், நள்ளிரவு போன பின்னி வெள்ளி முளைக்கும்.
கைதட்டி 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 உற்சாகப்படுத்த அன்புள்ளவர்களே, இந்த சிறுவன் மென்மேலுமாக இந்த அம்மனுடைய அருளால மென்மேலும் வளரப்பட வேண்டும். நன்றி. ஆமா, குறும்பட்டி தேவேந்திரகுல வேளாளர்கள் சார்பிலே பூசாரி அவர்கள் தம்பி அவர்களுக்கு அந்த மலர் மாலை சாமியை கும்பிட்டு போடுங்கப்பா. எந்தன் ராஜா உனக்கு எதிர்காலம் இருக்கு, உந்தன் பேரும் புகழும் ஒளி வீசும் விளக்கு. தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்கத்தளம், உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்.